ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தகப்பன் நம்மை ஆட்டி தேற்றுகிறவராக மாத்திரமல்ல, அரவணைக்கிறவராக மாத்திரமல்ல, நல்ல வழியில் நடத்துகிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செல்ல வேண்டிய பாதையில சரியான பாதையில நடத்துகிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த தகப்பனாக இருக்கின்றார். அவர் உன்னதத்தில் வாசமாக இருக்கின்றார். ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். ஒருவரும் சேரக்கூடாத வழியில வாசம் செய்கிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தராக இருக்கின்றார். இந்த பாடல் முழுவதுமாக அதைத்தான் நாம் பாடணும். நம்ம எத்தனை பேர் உணர்ந்து பாடினோம் என்று தெரியாது. உணர்ந்து பாடினவர்களை இன்னும் தேவன் உயர்த்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நித்திய தேவனாக இருக்கின்றார். நேற்றுக்கோ இன்றைக்கு மாத்திரமல்ல, அவர் நித்தியத்திற்கும் அவர் மாத்திரமே நமக்கு தேவனாக இருக்க, நமக்கு தகப்பனாக இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பு நிறைந்த தகப்பனை, அந்த அன்பு நிறைந்த தகப்பனை, நம்முடைய கரங்களை பற்றி அழைத்து செல்லுகின்ற தகப்பனை, என்னை நடத்திடும் தேவன் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுக்கு பயம் தேவையில்லாண்டவர். இந்த வாழ்க்கையில பயம் எப்பெல்லாம் சூழ்ந்து கொண்டிருக்குமோ அவர்களை சுற்றி 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 நம்ம தகப்பன் இருந்திருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவரால் மாத்திரமே அந்த பயத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். மனுஷன் சொல்லலாம், எதை பற்றி கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு அவனால சொல்லி அவனால எந்த விடுதலையும் கொடுக்க முடியாது. நம்ம அநேகர் சொல்லுவோம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுவோம். நம்முடைய சகோதரனையோ சகோதரியை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அப்படியே நம்ம விட்டு கொடுக்கணும். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால விடுதலை கொடுக்க முடியாது, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எங்களால எதுவுமே முடியாது ஆண்டவரே, நீர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே என்று ஆபிரகாம் சொல்லும் பொழுது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டாரே. அவரை விட நம்மை அதிகமாக நேசிக்கின்ற தகப்பன் யாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் இனி பயமே தேவையில்லை என்று ஒரு சொல்ல. நன்றி ராஜாவே, எங்கள் நேச கர்த்தரே உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா மெக்காதிஸ், எங்களை பரிசுத்தமாக்கும் தகப்பனே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை மாத்திரமே நாங்கள் ஆராதிக்கிறோம். நன்றி தகப்பன, நன்றி ராஜாவே. எங்கள் அப்பா, எங்க அப்பாவே, எங்கள் பரம தகப்பன, எங்கள் நித்திய பிதாவே, தேவரீர், தேவரீர் தூபமாய் நறுமணமாய் எங்கள் துதி பலிகளையும் நன்றி பலிகளையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டீர் என்ற விசுவாசத்தோடு உங்களுக்கு நன்றி சொல்லுகிற மாட்டவரே, நன்றி சொல்லுகிற மாட்டவரே, நன்றி சொல்லுகிற மாட்டவரே. நீர் காட்டும் நல் வழியில, நீர் காட்டும் நல் வழியில நீர் அழைத்து செல்வீராக. உமக்கு பயந்து, உமக்கு பயந்து, எங்க அப்பாவுக்கு பயந்து, எங்கள் நேச கர்த்தருக்கு பயந்து, எங்கள் இம்மானுவேலருக்கு பயந்து உமோடு கூட நாங்கள் நடக்க வேண்டும் ஆண்டவரே. கிருபை செய்வீராக, காத்துக்கொள்வீராக, பலப்படுத்துவீராக, வழி நடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தினோம். எங்கள் இரட்சகர் மீட்பருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.